ஏம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோறு இருக்கா. இன்றைக்கி வந்து நடுவில் வாரத்தில் 2 வாட்டி அசைவம் எடுத்தாச்சு பார்த்தீங்களா. அதனால் இன்றைக்கி வந்து எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன குழம்புனா மஞ்சள் கலர் தண்ணி மாதிரி இருக்குன்னு நினைக்காதியே. இது வந்து மோர் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுது. சரி இப்போ கொஞ்சம் வெயில் தானே அடிக்கி அப்படின்ட்டு மோர் குழம்பு வச்சுருக்கேன். காய் ஒன்றும் போடலை. சப்போஸ் நான் காய் போட்டேன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்டு காயை வந்து கொதிக்க வச்சுருவாங்க. அப்புறம் நான் கடைசியில் நான் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். அதனால் நான் காய் ஒன்றும் போடலை. அது எதுக்கு வீணாக்கணும்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரி வத்தல் இது போதாதானே. பொரியலுக்கு காய் ஒன்றும் இல்லை காலங்காத்தால், அதான் எப்படி வச்சாச்சு. அதுக்கப்புறம் காண துவையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு 2 அந்த இதை போட்டு கொஞ்சமாக ஊறுகாய் மாதிரி செஞ்சுருக்கேன். இது கொஞ்சமாக பூண்டுன்னா மிக்சியில் போட்டு அரைபடலை, அதனால் இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுங்காப்பி இந்த சட்டியில் இருக்குது.